Hi everyone. BEEE Basics Electrical Electronics Engineering அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பருடைய சொல்யூஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் 9 மார்க்ஸுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate. So calculate the loop currents I1 and I2. So question என்னது? calculate the loop currents னு கொடுத்திருக்காங்க. அந்த கரண்ட்டுக்கு நேம் என்ன? I1 and I2 for the circuit shown in figure. ஸோ இதுதான் அந்த சர்க்கியூட். ஸோ இந்த ஃபிகரில் இருக்கக்கூடியது பேர் என்னது? சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்க்கும்போது நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் தட் இஸ் 2 வோல்ட். இந்த ஜிக்ஸாகாக இருக்கிற பேர் ரெசிஸ்டர், அதோடைய வேல்யூ 1 ஓம். அதே மாதிரி இங்கே ஒரு 2 ஓம், இங்கே 1 ஓம், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடைய லூப் கரண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ நான் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். அப்போ எதை வச்சு நான் சால்வ் பண்ணணும்? மெஷ் அனாலிசிஸ் வச்சு தான் நான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மெஷ் அனாலிசிஸ் வச்சு தான் நான் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு கொஷினை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் ரைட் பண்ணும்போது calculate the loop currents I1 and I2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் இதுதான் என்னுடைய to find, இது ரெண்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் த சர்க்கியூட் ஷோன். ஸோ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் இந்த சர்க்கியூட்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன மெத்தடு? ஸோ டேரெக்டாகவே எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? யூஸிங் மெஷ் அனாலிசிஸில் தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சிட்டேன்னா என்னோட ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் நான் அனதர் வீடியோவில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னென்னா நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அப்படின்னா என்ன, இல்லை மெஷ் அனாலிசிஸ் எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ அந்த சர்க்கியூட் நமக்கு பார்க்கும்போதே எப்படி இருந்தது? அந்த சர்க்கியூட்டில் எப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இதில் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போ 2 பாக்ஸஸ் இருக்குது. அப்படி இதெல்லாம் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ 2 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், ஸோ எவ்வளோ பாக்ஸஸ் அந்த சர்க்கியூட்டில் இருக்கோ அதுக்கு பேர் அது ஈக்குவலாக எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் மெஷ் இல்லைனா லூப்னு சொல்லலாம். ஸோ அந்த சர்க்கியூட் டயக்ராமில் 2 பாக்ஸ் இருந்தது. அப்போனா என்னது? எனக்கு 2 லூப் இருக்குது இல்லைனா 2 மெஷ் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ தான் நான் ஸ்டெப் 1க்குள்ளே போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ 2 பாக்ஸ் இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்குன்னு மீனிங்கு 2 லூப் கரண்ட்ஸ் அப்படின்ற இருக்குன்றது மீனிங். அதாவது அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்ம திரும்ப பார்க்கலாம். பாருங்கள், calculate the loop currents I1 and I2. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கொஷின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ 2 லூப் கரண்ட்ஸ் இருக்குது, அந்த I1 and I2. அப்போனா என்னது? 2 பாக்ஸு 2 லூப் கரண்ட்ஸ் I1 and I2 அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதில் என்னென்னா சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் சர்க்கியூட் டயக்ராமாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் அவங்க டயக்ராம் உள்ளே எதுவும் கொடுக்க கிடையாது. ஆனால் கொஷினில் தான் கரண்ட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க, நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு பேர் நான் எப்படின்னு சொல்கிறேன்னா அசியூம்டு கரண்ட். இது நானாக அசியூம் பண்ண கரண்ட்னால அதுக்கு பேர் அசியூம்டு கரண்ட். இப்போ இது ஒரு ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா மார்க் பொலாரிட்டிஸ். ஓகே, இப்போ அந்த 2 பாக்ஸில் நான் ஒரு பாக்ஸை ஒரு எக்ஸாம்பிளை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த ஒரு பாக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் போட்டு ப்ளஸ் மைனஸ் இருந்தால் என்னது? அது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். அதே மாதிரி ஒரு ஜிக்ஸாக்ல இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ரெசிஸ்டர் ஆர். அதே மாதிரி இந்த சைடும் இன்னொரு ரெசிஸ்டர் ஆர் இருக்குது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணணும்னா லூப் கரண்ட்ஸை நான் அசியூம் பண்ணேன் இல்லையா, அதை உள்ளே ட்ராப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்ஸில் I1ற கரண்ட் I1 அப்படின்னு நான் எழுதிட்டு இப்படி ஒரு சிம்பிள் போடணும். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது கிளாக் வைஸ் சிம்பிள். ஓகே, இந்த கிளாக் வைஸ் சிம்பிளை இப்படி நம்ம போட்டுடணும். இப்படி போட்டால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த கிளாக் வைஸ் அப்படின்றப்ப இது என்னது? இப்படி தானே இருக்குது. ஓகே, அப்போ எப்படின்னா இப்படியே ஃப்ளோ ஆகுது சர்க்கியூட்குள்ளே. அப்போ ஃப்ளோ ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே ஃப்ளோ ஆகுதுங்களா,
அப்போ இதுக்குள்ளே எப்படி போகுங்களா? அப்புறம் எப்படியே வருதான். ஸோ இப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்போ டைரெக்ஷன் எப்படி போகுது? இந்த சைடு இப்படி. ஸோ இப்படி தான் வந்து அந்த அசியூம்டு கரண்ட் I1ன்ற அசியூம்டு கரண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? நான் வந்துட்டு how many boxes, அப்போ how many loops, அந்த கொஷனில் கொடுத்துருக்க அசியூம் கரண்ட்ஸை நேம் வச்சிட்டேன், I1 and I2. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? அந்த அசியூம் கரண்ட்டை வந்து உள்ள லூப்புக்குள்ளே போடுறேன். அப்படி போடும்போது நான் கிளாக் வைஸ் என்னோட இதுதான், என்னோட டெசிஷன் தான். லைக் அசியூம்டு கரண்ட் சொன்னால நான் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும், அசியூம்டு டைரெக்ஷன் போட்டுட்டேன். அப்போ அசியூம்டு டைரெக்ஷன் போட்டக்கப்புறம் இந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? இப்படி கிளாக் வைஸில் அந்த லூப்புக்குள்ளே நான் ட்ரா பண்ணிட்டேன். இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஸ்டெப். இல்லை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டருக்குள்ளே ஒரு கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுது, உள்ளே என்ட்ரி கொடுக்குதுன்னா அந்த என்ட்ரி பக்கத்தில் ப்ளஸ் போட்டுடணும். அதோட ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இருக்குது, அப்போ அந்த ப்ளஸ் மைனஸ் போடுறேன்னா அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே ஆறுன்ற ரெசிஸ்டரு ஐன்ற கரண்ட் இருக்குன்னா இதோட வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? மைனஸ் பின்னு இருக்கும். ஏன் மைனஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகுது, அப்போ ஹைலேருந்து லோ ஆகுது, அப்போ என்ன வேல்யூ போடணும்? மைனஸ் பின்னு போடணும். இதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஆனால் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு வருது, அப்போ என்ன போடணும்? மைனஸ்லேருந்து, அப்போ லோலேருந்து ஹைக்கு போகுது அப்படின்னா ப்ளஸ் பி, ஹைலேருந்து லோ போனால் மைனஸ் பி, லோலேருந்து ஹை போனால் ப்ளஸ் பி. அவ்வளோதான். இது தேர்டு ஸ்டெப் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப், KVL அப்படின்னு சொல்லியிருக்கு, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதை நான் வந்து அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணும் போது என்னுடைய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜையும் ஆட் பண்ணணும். என்ன மேம் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு இதுதானே இருக்குது, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து V. அப்போ இங்கே உள்ள V எழுதணுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே என்ன கரண்ட் உள்ளே வருது? I1ன்ற கரண்ட் உள்ளே வருது அப்படின்னா இந்த ஐயையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் V. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்குள்ளே என்ன V இருக்குது அப்படின்னா இதில் வந்து வரக்கூடிய கரண்ட் அகெயின் I1, இங்கே வந்து R1 ரெசிஸ்டர், இது R2 ரெசிஸ்டர்னா இங்கே இருக்க வோல்டேஜ் பேர் என்னது? I1 into R2. ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் பேர் V, இங்கே இருக்கிறது I1 R1, இங்கே இருக்கிறது I2 R2. அப்போ இனிமேல் வந்து இந்த சர்க்கியூட் ஒரு லூப் கொடுத்து நீங்கள் வந்து இதோட வோல்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இந்த சர்க்கிள் போட்டு ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா வோல்டேஜ், அப்போ V. அடுத்து வந்து இது என்ன எழுதணும்? I1 into R1. அதே மாதிரி இங்கே வந்து எழுதணும் I1 into R2ன்னு எழுதணும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் என்னோட ஆன்சர் வந்து 0வாக இருக்குன்றது என்னுடைய KVL லா. ஓகே, இந்த 4 ஸ்டெப்பு யூஸ் பண்ணி அட் லாஸ்ட் 5th ஸ்டெப்பாக சொல்யூஷனை வந்து கேல்குலேட்டரில் போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அந்த வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? I1ம் I2வாகவும் இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம கொஷின் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், சர்க்கியூட் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த கொஷனில் கேட்டிருக்க மெஷ் அனாலிசிஸ் அப்படின்றத அப்ளை பண்ணோன்னா ஒரு 4 ஸ்டெப் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கே எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 2 பாக்ஸஸ். அப்போ 2 லூப்ஸ் இருக்குன்றது மீனிங். ஓகே, ஸோ லூப் 1, இது லூப் 2. அது ஃபஸ்ட் ஸ்டெப் நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும்? அங்கே வந்துட்டு அசியூம்டு கரண்ட், அதாவது லூப் கரண்ட் போடணும். ஸோ என்ன லூப் கரண்ட்டுங்கிறது கொஷினில் நேம் கொடுத்துட்டாங்க, I1 and I2. இப்போ இங்கே மார்க் பண்ணலாங்களா? ஸோ இப்படி சின்னதாக போட்டுக்கோங்க, I1. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் I2 மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் I1 I2ன்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த அசியூம்டு கரண்ட், எப்பயுமே என்னன்னு சொல்லணும்? அசியூம்டு கரண்ட். இந்த அசியூம்டு கரண்ட் இந்த சர்க்கியூட்குள்ளே எப்படி ஃப்ளோ ஆகுதுன்ற டைரக்ஷன் மார்க் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர் சூஸ் பண்ணலாம். நான் எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் இந்த கார்னர் சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கேருந்து இந்த I1 எப்படி ஃப்ளோ ஆகுது? கிளாக் வைஸ். இப்போ இப்படி தானே ஃப்ளோ ஆகுது, இப்போ இப்படியே வருதா? இப்போ இப்படி தானே வரும். இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இப்படி வந்து திரும்பவும் இப்படி, அப்படின்னா இப்படி போடலாமா? கிளாக் வைஸ். இதே இப்படி போட்டோம்னா என்ன ஆகிடும்? ஆன்டி கிளாக் வைஸ் ஆகிடும். ஓகே, அதனால் சிம்பிளாக இனிமேல் ஒரு சர்க்கியூட்டை பார்த்தோன்னா டக்குன்னு இப்படி ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டில் ஏரோ மார்க் போட்டுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டருக்குள்ளே இப்படியே போகுது. திரும்ப இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இங்கே அதே மாதிரி இங்கே இப்படி வருது, திரும்ப இப்படி, அப்புறம் இங்கே போகுது.
இதுதான் என்னது அசியூம்டு கரண்ட். ஓகே, அசியூம்டு கரண்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பொலாரிட்டிஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றதான் என்ன கொடுத்துருந்தேன், ஸ்டெப் 2ல் கொடுத்துருந்தேன். பொலாரிட்டிஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆரோவை டக்குன்னு போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த ஆரோ என்ட்ரி ஆக போகுது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், ப்ளஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆரோ லீவிங் இடத்த என்னென்னு பண்ணோம், அடுத்த சைடில் மைனஸ். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படியே வந்து இங்கேயே மார்க் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி இது சோர்ஸாக இருக்கனால அங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது, அதனால மார்க் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ -2 ப்ளஸ்ன்னு இருக்குது. என்னென்னு இருக்குது வோல்டேஜ் சோர்ஸில் -2 ப்ளஸ். இங்கே எப்படி தனியாக எழுதிக்கோங்க, 2 வோல்ட்டுன்ற வோல்டேஜ் சோர்ஸில் -2 ப்ளஸ் வருது. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எழுதும்போது +2 வோல்ட்னு எழுதிடுறேன். அடுத்து இந்த ரெசிஸ்டர் 1 ஓம்ன்ற ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது, +2 மைனஸ் இருக்குது, +2 மைனஸ் இருக்குது. அப்போ அங்கே எப்படி எழுதணும், வோல்டேஜ் எழுதும் போது I × Rன்னு எழுதணும். அப்போ I × R, இங்கே ஐங்கிறது என்னது I1, Rங்கிறது என்னது 1 ஓம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு I1 × 1 அப்படின்னா ஆன்சர் என்னது I1 ஓம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த லூப்புக்குள்ளே வர, அதாவது இந்த ரெசிஸ்டருக்குள்ளே வர, என்ன ரெசிஸ்டரு, இப்போ நான் ஒரு லூப் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த 2 ஓம்ன்ற ரெசிஸ்டர் பார்த்துக்குறோம். பார்க்கும்போது இங்கே எப்படி இருக்குது, +2 மைனஸ் தான் போகுது. ஏன் இப்படி வரீங்க மேம், இந்த சைடு ஏன் நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன்னா நான் டைரெக்ஷன் எப்படி கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸாக தான் போயிட்டுருக்கேன், இப்படியே போகிறேன். ஓகே, அதனால தான் இப்படி என்ட்ரி கொடுக்கும்போது ப்ளஸ்லேருந்து தான் அது மைனஸ்க்கு போகுது. அப்போ ப்ளஸ்லேருந்து அது மைனஸ்க்கு போகிறனால அப்போ அங்கேயும் என்ன கரண்ட் இருக்குது, I1ன்ற கரண்ட் இருக்குது, × 2 அப்படின்றப்ப என்னது 2I1. சாரி, இங்கே வந்து ஹோம் போடக்கூடாது, I1 2I1. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. என்னது, இங்கே -2 ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், +2 வோல்ட். இங்கே வந்து +2 மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும், -I1. அதே மாதிரி +2 மைனஸ் இருந்தால் அகெயின் -2I1. ஓகேவா, இது முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஒரு பாக்ஸில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு ரெசிஸ்டர், அனதர் ரெசிஸ்டர் இருக்குது. ஆனால் இங்கே தான் நமக்கு ஒரு சின்னதை யோசிக்கணும். எங்கேயாவது இந்த சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டர் கூட இன்னொரு லூப்பும் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அந்த லூப் கரண்ட்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே I2ன்ற கரண்ட் வருது. ஓகே, அப்போ நம்ம இங்கே திரும்பவும் போகலாம். ஸோ இந்த I2ன்ற கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இதுவும் கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னே நம்ம எப்படி போன ஆரோ இப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரப்போ இந்த I2ன்ற கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த டைரெக்ஷனில். அப்போ இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது என்ட்ரி கொடுக்கும்போது இதோடைய டெர்மினல் எப்படி இருக்கும், ப்ளஸ் மைனஸ். இங்கே பாருங்கள், இங்கே இந்த I1 கரண்ட்னால இந்த 2 ஓம்க்கு ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குது. இதே I2 கரண்ட்னால இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ இப்படியே ஃபில் ஆகும். இதுதான் இந்த லூப்கானது. இப்போ நம்ம செகண்ட் லூப் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் போகணும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் இந்த கரண்ட்டு இன்க்ளூட் ஆகிருக்கனால இது ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கிறதுனால இங்கே நான் 2 ஓம்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே -2I1 போட்டிங்கன்னா அதே இந்த 2 ஓமில் வந்து டியூ டு த கரண்ட் I2, இது எல்லாமே I1 கரண்ட். அப்போ I2 கரண்ட்னால எனக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் I2 கரண்ட் எப்படி இருக்குது, என்னுடைய டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த I2வில் வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். அப்போ ப்ளஸ் மைனஸ்னால மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன வரும், I2ன்ற கரண்ட் இன்ட்டு அந்த 2 ஓம் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன போடுறேன் 2I2ன்னு போடுறேன். பட் இங்கே வந்து -2 ப்ளஸ் இருக்கனால இது என்னென்னு போடணும், ப்ளஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே எழுத போகிறேன், ஈக்குவேஷனாக எழுதலாம், ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் loop 1, okay, for loop 1 I am writing apply KVL. இது வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். எக்ஸாமில் நீங்கள் சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெஷ் அனாலிசிஸில் வந்து சைன் ப்ளஸ் மைனஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் வந்து மிஸ்டேக்காக வந்துடும். அதனால நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஸ்டெப் போட்டுகிட்டே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபார் லூப் 1 அப்படின்றத எழுதிட்டு அப்ளை KVL, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இது பண்ணோம் இல்லை, இது எல்லாமே அப்படியே ஆட் பண்ணி எழுதுனா
ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணால் முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் 2 வோல்ட் இருக்குது, அது அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் 2 வீன்றது போட வேணாம், ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது என்ன இருக்குது, மைனஸ் I1. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2I1. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 2I2 இருக்குது. ஈக்குவல் டு என்னது, 0. ஓகே, ஸோ இது அரேஞ்சிங் திஸ் ஈக்குவேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, I1 I2 எல்லாம் ஒரு சைடாகவும் இந்த கான்ஸ்டண்ட்டாக அதர் சைட் கொண்டு வரும்போது தட் இஸ் மைனஸ் I1 மைனஸ் 2I1 என்னது, மைனஸ் 3I1. ஓகே, I'll strike this one, மைனஸ் 3I1 and then plus 2I2 ஈக்குவல் டு, இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த எண்டில் வச்சிடலாம், ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ லூப் 1க்கு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கோ ஃபார் லூப் 2. ஓகே, கம்மிங் ஹியர் லூப் 2. இப்போ நீங்கள் வந்து இதை எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாமா? இப்போ அகெயின் நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை நம்ம வந்து ஒரு வாட்டி எழுதிக்கலாம், ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கரண்ட் இப்படியே வரும்போது என்ன ஆகுது, 1 ஓம்னு இருக்குது. இப்போ இது என்ட்ரி கொடுக்குதா, அப்போ இதோட சைன் எப்படி இருக்கும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், தட் இஸ் டியூ டு த I2 கரண்ட், இல்லைன்னா லூப் 2ன்னு எழுதிக்கோங்க. லூப் 2ல் I2 கரண்ட்னால எனக்கு என்ன இருக்குது, அப்படி லூப் 2ன்னு மட்டும் எழுதுங்க. ஸோ இந்த லூப் 2ல் ஃபஸ்ட்டு 1 ஓம்னு ரெசிஸ்டர்னா இருக்குது. அந்த 1 ஓம்குள்ளே என்ன வருது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எழுதணும், இந்த 1 இன்ட்டு என்ன கரண்ட் வருது, I2 எழுதியாச்சு. ஓகே, 1 இன்ட்டு I2 விச் இஸ் ஈக்குவல் டு I2, இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் போகுது. 10 வோல்ட்டுங்கிறது எப்படி போகுது, ப்ளஸ் 2 மைனஸ் அப்படின்னு போகுது. அப்போ இது எப்படி எழுதணும், மைனஸ் சைன் போடணும், மைனஸ் 10ன்னு போடணும். இங்கேயே I2 I1 ஆர்லாம் எழுதலை, ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே வோல்டேஜ் இருக்குது. இங்கே வோல்டேஜ் எழுதணுன்றதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் போடுறேன். அடுத்து இது அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வரும், ஏன்னா இந்த லூப்பில் இந்த ரெசிஸ்டரும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து 2 ஓம் இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், இங்கேருந்து இப்படியே லூப் கரண்ட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இங்கே வரேன். ஸோ இந்த சைடாக நான் வரும்போது என்ட்ரி என்ன இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 மைனஸ் ஈக்குவல் டு எழுதிட்டு, ப்ளஸ் 2 மைனஸ் போகிறப்ப இதோட வேல்யூ என்னது, 2 ஓம். அப்போ 2 இன்ட்டு I2 இன்ட்டு மைனஸ் சைன். அப்போ ஆன்சர் என்ன, மைனஸ் 2I2. இதுவும் முடிச்சிட்டேன். அடுத்து ஃபைனலாக எனக்கு இந்த இதில் எப்பயுமே I2 இதெல்லாமே I2 கரண்ட். இப்போ I1 கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஆன்சர் அப்படியே மாற்றிடுங்க. என்ன பண்ணோன்னா, இங்கே மைனஸ் 2I2ன்றதுனா I1 கரண்ட்னால இந்த ரெசிஸ்டருக்கு எனக்கு எப்படி இருக்கும், தட் இஸ் ப்ளஸ் 2I1. அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிடுங்க, அவ்வளோதான். ஆப்போசிட்டாக எழுதி கரண்ட்டை மட்டும் மாற்றிடுங்க, முடிஞ்சு. இப்போ இதோட ஈக்குவேஷன்ஸ் அப்படியே ஆட் பண்ணலாங்களா. இதை ஆட் பண்ணும் போது என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் இருக்கிறதுனால சாரி இங்கே மைனஸ் I2, தட் இஸ் மைனஸ் I2. அதே மாதிரி மைனஸ் 10, இங்கே என்ன வந்திருக்கு ஆன்சர், இங்கே ஒரு ஆன்சர், இங்கே மைனஸ் 2I2. அதுக்கப்புறம் ப்ளஸ் 2I1 ஈக்குவல் டு 0. ஓகே, திஸ் இஸ் ஃபார் லூப் 2. ஓகே, இங்கே நம்ம என்ன போட்டிருந்தோம், லூப் 1க்கு போட்டிருந்தோம் அப்ளை KVL, லூப் 2ல் KVL அப்ளை பண்ணிட்டோம். அந்த வேர்ட் சொல்லாமே நம்ம டேரெக்டாக அந்த லூப்பில் போட்டுட்டோம், அவ்வளோதான். ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஏன் அப்படின்னா 2 வாட்டி I2 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த I1 வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ 2I1 மைனஸ் 3I2, ஓகே, minus 10 equal to 0. This is equation 2. This is equation 1. Okay, equation 1 2 போட்டாச்சு. இதை வந்து calculator யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ calculator scientific calculator எடுத்துக்கோங்க. scientific calculatorல என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மோடை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கா, 3 டைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன் பண்ணக்கப்புறம் 1 2
த்ரீ தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது EQN MEAT VCTன்னு இருக்கும். அது EQN தான் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு நேரம் 1 இருக்கா, 1 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அன்னோன்ஸ் என்னன்னு கேட்குது. எதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? எனக்கு தேவை I1 I2 தானே இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ 2 அன்னோன்ஸ் தான் இருக்குது. அப்போ 2வை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. A1 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. A1னா ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் A1ங்கிறது தான் என்னது I1, A2ங்கிறது தான் என்னது I2, இந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது C3. சாரி, இங்கே வந்து B2 A1 B2 அண்ட் தென் A1 B1 C1. ஓகே, A1 B1 C1 கேல்குலேட்டருக்கு மேட்சிங்காக எழுதியிருக்கு. அப்போ இங்கே என்ன போடணும்? A1ன்றது கோஎஃபிஷியன்ட் என்னது -3. அப்போ இங்கே கேல்குலேட்டரில் பார்த்துக்கோங்க, -3 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்து B1 என்ன? B1 என்னது +2. அப்போ 2ன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். ஈக்குவல் டுன்னு கொடுங்க. C1 என்ன? 2. அப்போ 2ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்து A2 என்னன்னு கேட்குது. A2ங்கிறது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் A2 என்ன இருக்குது? 2 +2 இருக்கா, இதான். இங்கே வேணால் நம்ம எழுதிக்கலாம். இது A2, இது வந்து B2, அதுக்கப்புறம் இது C2. A2ங்கிறது +2 போட்டுட்டேன் கேல்குலேட்டரில். ஈக்குவல் டு B2 என்னன்னு கேட்குது. B2 என்னது -3 ஈக்குவல் டு C2 என்னது -10. ஓகே, இப்போ 3 கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன்னா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எனக்கு ஒரு ஆன்சர் வருது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுது, அப்படியே எழுதிக்கலாம், 2.8ன்னு வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு என்னது 5.2ன்னு வருது. ஓகே, அவ்வளோதான், எக்ஸு ஒய். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண ஆன்சர் வந்து XY. இப்போ எனக்கு என்னோட கொஷனில் XYங்கிறது என்னது? XY இஸ் நத்திங் பட் I1. ஓகே, I1ஓட வேல்யூ அண்ட் தென் I2ஓட வேல்யூ. ஸோ I1 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 2.8 ஆம்பியர் and then my I2 will be 5.2 amperes. Okay, so A and ampere symbol போடணும், current ஓட unit. Okay, that's it. Thank you.